இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் வந்துடாதான்னு இருந்துச்சு. ஆனால் அது நிறைய ஆர்டர்லாம் வந்து நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன தோணும்னா, ஏதாச்சும் ஒரு நாள் ஆர்டர் வராமல் இருக்காதான்னு தோணும். இதே மாதிரி தாங்க நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போகணுன்னு நினச்சா கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேலரியை வச்சு நம்ம நிறையா அது பண்ணலாம் இது பண்ணலான்னு நினப்போம். ஆனால் அதுலேருந்து ஒரு கமிட்மெண்ட்டில் நம்ம போன அப்புறமா நம்ம வேலைக்கு போக வேண்டாம்னு நினச்சா கூட போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த கமிட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக காசு கொடுக்கணுமே அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். முன்னாடிலாம் கண்டினியூஸாக எல்லா நாளும் வீடியோ போடுவேன். இப்போ ஒரு மாதத்துக்கு 2-3 வீடியோ போடக்கூட எனக்கு முடியலை, டைம் இல்லை. இன்னொன்று என்னென்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்குது. பட் போட்டு தானே ஆகணும். இது வந்துட்டு 1/2 kg ரசமலாய் ட்ரீம் கேக்குங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போட்ட அப்புறமா நிறைய நம்மளுக்கு ட்ரீம் கேக் ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. ஆனால் ரஸ்மலாய் ட்ரீம் கேக் ஆர்டர் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ப்ரௌனி இல்லைனா கேக் ஆர்டர் பண்ணணுன்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ்க்கான ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இது 15th க்ளோஸ் பண்ணுறோம். December 15th வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அதுலேயுமே இந்த பல்க் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பேக்கிங் கம்ப்ளீட்டாக நான் மட்டும்தான் மேனேஜ் பண்ணணும். அதனால் ஆர்டர்ஸ் வர்றதை பொறுத்து ப்ரீ புக்கிங் ஸ்டாப் பண்ணணும்.